இன்றைக்கி காளிதாசரோட அபிஞான சாகுந்தலத்தில் 3வது அங்கம். அதாவது 2வது அங்கம். முதல் அங்கத்தில் ராஜா காட்டுக்கு போகிறான், ஆசிரமத்தில் சகுந்தலையை பார்க்குறான், அவளுடைய ஞாபகமாகவே இருக்குது. திருப்பி தன்னுடைய கூடாரத்துக்கு போகிறான். அங்கே விதூஷகனோட பேசின்னு இருக்கான், அவளை பற்றியே நினச்சின்னு இருக்கான். அப்போ அங்கேயே இந்த ராஜதூதர்கள் இந்த மாதிரி மகாராணி ஏதோ விரதத்தை பூர்த்தி பண்ணுறா. அப்போ ராஜா அங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறா. அதே சமயத்தில் ஆசிரமத்துலேருந்து ஆசிரமவாசிகள் ஆசிரமத்தில் ராட்சசர்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணுறா. அவாகிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணணும் அப்படின்றா. ஆனால் இதை கேட்டுட்டு துஷ்யந்தன் இதுதான் சரியான சமயம் ஆசிரமத்தில் போய் சகுந்தலையை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு வரான். அங்கே ரட்சிச்சுன்னு இருக்கான். ஸோ 3வது அங்கே ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரு சிஷ்யர் சொல்கிறா, காக்கதா பானசந்தானே ஜாசப்தேனேவ தூரதா ஹுங்காரேனேவ தனுஷா சஹி விக்னான் அப்போஹதி. இந்த மகாராஜா அந்த துஷ்யந்தன் எப்படி ரட்சிக்கிறான் அப்படின்னா, துஷ்யந்தன் பானத்தை எடுத்து பானசந்தானம் பண்ணவே தேவையில்லை. அந்த நான் ஒலியை கேட்டே இந்த ராட்சசர்கள்லாம் பயந்து ஓடுறாளாம். இவன் எதுக்கு பானத்தை எடுக்கணுன்ற பேச்சு, பானத்தை தொடரணுன்ற பேச்சே கிடையாது, நான் ஓசையிலேயே அந்த ராட்சசர்கள்லாம் விரட்டிடுறான் அப்படின்றான். அப்போ அங்கேருந்து கேட்குறான், அங்கே பிரியமதியும் அனுசையும் சந்தனம் அந்த தாமரை இலையெல்லாம் எடுத்துன்னு போகிறா, தாமரை தண்டு தாமரை இலையெல்லாம் எடுத்துன்னு போகிறா. அப்போ கேட்குறான், என்ன யாருக்காக இதை எடுத்துன்னு போகிற அப்படின்னு கேட்குறா ஒரு சிஷ்யர். அப்போ சொல்கிற, இது மாதிரி சகுந்தலைக்கு உடம்பே சரியில்லை, ரொம்ப ஆத்தப்ப வேதனையில் இருக்கா, ஸோ அவளுக்காக கொண்டு போகிறேன் அப்படின்னு. உடனே சிஷ்யர் சொல்கிறோ, அப்படியா, சரி நீங்கள் இதை கொண்டு போங்க, நானும் அதை சாந்தி உதகம் அந்த ஜலத்தை ஜபம் பண்ணி கொண்டு வரேன் அவளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்தது ராஜா அந்த யஜ்ஞங்கள்லாம் நல்லபடியாக பூர்த்தி ஆகிடுது. ஸோ இப்போ அவனுக்கு ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் அவன் நினச்சி பார்க்குறான், ஜானே தபசோ வீரியம் சாபாலா பரவதீதி மே விதிதம் அலமஸ்மி ததோ ஹிருதயம் ததாபி நேதம் நிவர்த்தயுதம். அதாவது ரொம்ப இவன் காமயமான அவஸ்தையில் இருக்கான். அதாவது சகுந்தலையை நினச்சி ரொம்ப காமயமான அவஸ்தையில் இருக்கான். அப்போ சொல்கிறான், எனக்கு தெரியும் இந்த தபஸோட வீரியம் எவ்வளோ பெருசுன்றது எனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் சகுந்தலையை விட்டுட்டு என்னோடய மனம் போகலை. ஏன் அப்படின்னா, சகுந்தலையானவள் கண்வ மகிழ்ச்சியோட பாதுகாப்பில் இருக்கா. கண்வ மகிழ்ச்சி மகா தபஸ்வி, அவருடைய தபஸ் வீரியம் எனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் இந்த சகுந்தலை நான் எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னா, இவ அவளோட கண்ட்ரோலில் இருக்கார், கண்வரோட கண்ட்ரோலில் சகுந்தலை இருக்கா. என்னோட இஷ்டத்துக்கு கூட்டின்னு போக முடியாது. எடுத்துன்னு போயிட்டேன் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சுன்னா தபஸ் பிரபாவத்தில் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஸோ அவளை விட்டுட்டும் போக முடியல, எனக்கு கூடவும் இருக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தன்னோட மதன அவஸ்தையே சொல்கிறான். அப்புறம் ரொம்ப அவனுக்கு மதன அவஸ்தை ரொம்ப தாங்க முடியல. அப்போ சொல்கிறான், சந்திரன் மன்மதனே, நீங்கள் 2 பேரும் உங்களுடைய ஸ்வபாவத்தை விட்டுட்டு ஆப்போசிட்டாக பண்ணுறேன். என்ன அப்படின்னா, சந்திரன் குளிர்ந்த கிரணங்களை கொடுக்கணும். ஆனால் சந்திரனுடைய குளிர்ந்த கிரணங்களானது சகுந்தலை பக்கத்தில் இல்லை அப்படின்ற காரணத்தினால அக்னியாக தகிக்கிறது. இந்த மதனனோட இந்த புஷ்ப பானங்கள் இருக்கே, அந்த புஷ்ப பானங்கள் புஷ்பனாலே ரொம்ப மிருதுவாக இருக்கணும். ஆனால் அந்த புஷ்ப பானங்கள் என்னை தாக்குற பானங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, சகுந்தலை பக்கத்தில் இல்லாத அவளோட விரகத்தினால அந்த புஷ்ப பானங்கள் வஜ்ரத்தை மாதிரி என்னை தாக்குறது. உங்களுடைய அந்த உங்களோட இந்த யதார்த்தமான செயல்கள் அயதார்த்தமாக இருக்குது. சரி யோசிக்கிறேன், சரி இப்போ என்ன பண்ணுறது, இப்போ எல்லாம் யஜ்ஞம் முடிச்சாச்சு, என்னென்ன ரட்சிக்க வேண்டியதோ அது பண்ணியாச்சு. சரி இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, எங்கே போகலாம். சரி இந்த வெயில் கால இந்த வேலையில் கண்டிப்பாக சகுந்தலா அந்த கொடிப்பந்தல் கிட்ட தான் வருவா. சரி நான் அங்கே போய் பார்க்குறேன், அங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போயின்னு இருக்கா. அப்போ போகிறச்சே அங்கே ஒரு தடாகம் இருக்குது. அந்த தடாகத்துலேருந்து காற்று வீசுறது. அந்த காற்று எப்படி இருக்குன்னா, அந்த தடாகத்தில் இருக்க சில்லு, அந்த தாமரையில் இருக்கிற அந்த கந்தம் எல்லாத்தையும் அப்படியே அடிச்சுன்னு இவன் மேலே வீசுறது. இவன் ரொம்ப சிரமப்பட்டிருக்கான். ஏன்னா இப்போ ஃபுல்லாக ராத்திரி பகல் பார்க்காம முழிச்சுண்டு இப்போ நிறையா வேலை பண்ணியிருக்கான், ரட்சிக்கிருக்கான். ஸோ அவனுக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால இந்த காற்று ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அதே சமயத்தில் சகுந்தலை இல்லாததுனால அவனுக்கு அந்த விரகதாபத்தையும் அது உண்டாக்குறது. அப்படி போகிறச்சே நடுவில் பார்க்குறான். பார்த்தா, அபியுன்னதா புரஸ்தாத் அவகாடா ஜகன கௌரவாத் பశ్చాத் துவாரேஸ்ய பாண்டுஷிகத்தே பதபங்கி திருஷ்யத்தே அபினவா. இவன் போயிட்டே இருக்கான். அப்போ கீழே மணலில் வெள்ளை கலரில் மணல் இருக்குது. அந்த இடத்துல காலடி சுவடை பார்க்குறான். அந்த காலடி சுவர் எப்படி இருக்குன்னா,
முன்பாதி முன்பக்கம், அதாவது விரல் இருக்கிற பக்கம் மேலே இருந்திருக்கு, பின்னாடி இருக்கிற குதிகால் பக்கம் அழுந்திருக்கு. ஏன் பின்னாடி அழிந்திருக்கு, ஏன் முன்னாடி இதுவாக இருக்குது அப்படின்னா, ஜெகனகௌரவஸ் அவளுடைய பிருஷ்டபாகத்தினுடைய கணத்தினால அவளுடைய பின்பாதி காலானது மணலில் நன்னா அமைங்கிருக்கு, முன்பாகம் மேலோட இருக்குது. அதுவும் அபினவா இப்போ தான் இந்த பக்கம் போயிருக்கா போல இருக்குது, இந்த லதா மண்டபம் வழியாக இந்த போகிறது, காலடிச்சோடு போகிறது. அப்போனா கண்டிப்பாக இந்த லதா மண்டபத்துக்கு தான் போயிருப்பா. ஏன்னா அபினவமாக இருக்குது, புதுசாக இருக்குது இந்த காலடித்தடம். சரி, இங்கேயே நம்ம ஒளிஞ்சுன்னு பார்க்குறேன் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அங்கே சகுந்தலை படுத்துட்டுருக்கா. அந்த பிரியம்பதா அனுசூயா 2 பேரும் இருக்கா. சக்கியக்கா அந்த 2 பேரும் என்ன பண்ணுறா, அந்த தாமரை இதழ்னால சகுந்தலைக்கு விசிறின்னு இருக்கா. கேட்குறா, என்னடி விசிறது போருமா அப்படின்ல. என்ன சகுந்தலை, என்னடி விசிறீங்களான்னு அப்படிங்கிறா. ஏன்னா அவளுக்கும் அந்த மதன தாபமானது அவ்வளோ இருக்குது. உடனே உடனே ராஜா யோசிக்கிறான், ஏது இவளுடைய இந்த அஸ்வஸ்தத்தை பார்த்தா ரொம்ப பலவத்தாக இருக்கே, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காளே, ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காளே, இது வெயில்னால வந்த களைப்பா, இல்லை இந்த உடம்பு சரியான இந்த மதன உடம்பு இதுவாக இருக்கா, இல்லை எனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இவளும் நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கப்புறம் சரி நின்று இங்கே என்ன மறைஞ்சுன்னு பார்க்கலாம் என்னதான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்குறான். அப்போ பிரியம்பதா அனுசூயா கிட்ட சொல்கிறான், அந்த ராஜர்ஷியை என்னைக்கு பார்த்தாலோ அன்னிலேருந்தே சகுந்தலா சரியில்லை, அவளோட மனது எதுவும் சரியில்லை, அவளோட ஆக்டிவிட்டிஸ் எதுவும் சரியில்லை, இப்போ ரொம்ப உடம்பு வேற சரியாமல் இருக்கா அப்படின்னு. அனுசூயா சொல்கிறா, ஆமாம்மா எனக்கும் அதுதான் தோன்றது, எனக்கும் நான் நினச்சேன் நீ கேட்டுட்ட, சரி நாமே இவளை கேட்கலாம், சகுந்தலையை கேட்கலாம் என்ன விஷயம். இந்த சகுந்தலா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு. என்னடி வேணும், என்ன வேணும் கேளுங்களேன், என்கிட்ட என்ன இது சொல்லுங்க அப்படின்னு. அதாவது எங்களுக்கு நாங்கள் மதன அவஸ்தையை அனுபவிச்சது கிடையாது. ஏன்னா நாங்கள் தபஸ்வி ஜனங்கள், தபஸ்லேயே ஈடுபட்டிருக்கிறதுனால மதன அவஸ்தை எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதிகாச புராணங்களில் நாங்கள் படிச்சிருக்கும் போது அதில் வர்ணிச்சிருக்கா இதுதான் மதன அவஸ்தைன்னு. உன்னோட அவஸ்தையை பார்த்தா அந்த மதன அவஸ்தை மாதிரி இருக்குது. நாங்கள் அனுபவிச்சது கிடையாது, ஆனால் நாங்கள் இதிகாசங்களை படிக்கும் போது அதில் தெரிஞ்சிருக்க மதன அவஸ்தை தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உன்னை பார்த்தாலும் அப்படி தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ என்ன விஷயம் சொல்லு, ஏன்னா என்ன ப்ராப்ளம்ன்றது தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி மெடிசனோ இல்லை பிரதிகாரமோ கொடுக்க முடியும். அது இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. உனக்கு உண்மையாலே ஏன் அந்த உடம்பு அஸ்வஸ்தமாக இருக்குன்றது காரணம் தெரிஞ்சாதான் அதுக்கான மெடிசன் ரெமிடியை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே சொல்ல ராஜா, ஆஹா நான் என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கோ நான் அதையே இவளும் கேட்டுட்டா. சகுந்தலா சொல்கிறா, வாக்கிட்ட என்னால் இப்போ சொல்ல முடியாது போல இருக்கே அப்படிங்கிறா. அப்புறம் கேட்குறா, இன்னொன்று, நீ உன்னை பார்த்தா இப்போல்லாம் உன்னோட உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட, வெறும் அந்த லாவண்யம் தான் ஒன்று இருக்குது தவிர மற்றபடி உன்னோட நார்மல் உடம்பே கிடையாது, ரொம்ப இழைச்சி போயிட்ட. நீ இப்போ சொல்லலை அப்படின்னா இன்னும் நீ இழைச்சி போயிட்டே தான் இருப்ப. என்ன விஷயன்றதை சொன்னாதான் அதுக்கான பிரதிகாரத்தை பண்ண முடியும். ராஜாவும் சொல்கிறான், ஆமாம்மா இவளை பார்த்தா ரொம்ப வாடி போச்சு, முகம்லாம் வாடி போச்சு, கபோலங்கள்லாம் வெளுத்து போச்சு, இது தோள்கள்லாம் இறங்கி போச்சு. இதை பார்த்தா கிரீஷ்ம ருத்துனால வந்த இது மாதிரி இல்லை, மதனாவஸ்தையினால தான் இவளுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சந்தேகப்படுறான். அப்போ சகுந்தலா சொல்கிறா, உங்ககிட்ட சொல்லாமல் நான் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன், ஆனால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சகுந்தலை சொல்கிறான். அப்போ 2 பேரும் சொல்கிறா, இப்படி பைத்தியக்காரி, நீ எங்களுக்கு என்ன கஷ்டத்தை கொடுக்க போகிற, உன்னோட விஷயத்தை, அதாவது ஸ்னிக்தஜன சம்விபக்தம் ஹி துக்கம் சஹ்யவேதனம் பவதி. ஒரு துக்கம் இருக்குது அப்படின்னா அந்த துக்கத்தை உங்களுக்கு பிரியமான ஒருத்தர்கள் கூட அதை பகிர்ந்துண்டாதான் அந்த துக்கத்தை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கும். நீ யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் நீயே வச்சு மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருந்தேன்னா அது ரொம்ப இது. ஸோ நான் உங்களுக்கு எங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்காத, எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோ, என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்றது எங்கள்கிட்டையும் சொல்லு அப்படின்ட்டா. உடனே ராஜா சொல்கிறான், இந்த சகியினால் எது கேட்கணும், நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேனோ அதை அழகாக கேட்டுட்டாய்வா. சகுந்தலா சொல்கிறா, அந்த ராஜரிஷியை நான் எப்போ பார்த்தனோ அதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை, அவன் நினைப்பாவே இருக்குது, எங்கே போனாலும் அவன் நினைப்பாவே இருக்குது அப்படிங்கிறா. ராஜா சொல்கிறான், ஸ்ருதம் ஸ்ரோதவ்யம், கேட்க வேண்டியது கேட்கப்பட்டது, இதுதான் கேட்க வேண்டியது கேட்கப்பட்டது. ஸ்மரையேவ தாபஹேது
நிர்வாபயிதா சயேவ மே ஜாதா திவசிவ அர்த்தஸ்யாமஹ தபாத்தியே ஜீவலோகஸ்ய. அதாவது ஸ்மரன்னா என்னோட தாபத்துக்கு ஹேத்து, என்னோட இந்த மதன அவஸ்தைக்கு காரணம் அந்த மன்மதன் தான். அவனே தான் அந்த தாபத்துக்கான நிவாரகனும் அவன் தான். எப்படி அப்படின்னா திவச அர்கஸ்யாமஹா தபாத்தியே ஜீவலோகஸ்ய. கடுமையான வெயில் சமயத்தில் ஜனங்களை வந்து தபிக்கிறதும் சூரியன் தான். மழை காலத்தில் அந்த மேகங்களை கொண்டு அந்த சாந்தியை கொடுக்கறதும் அந்த சூரியன் தான். அதே மாதிரி இந்த மன்மதன் தான் முதல்ல இவரை பற்றிய அனுராகங்கள்னால என்ன தாபத்தை உண்டாக்குனது. அவவாயாலேயே இப்போ என்ன விரும்புகிறா அப்படிங்கிறத கேட்க வச்சு அதே மன்மதன் எனக்கு சுகத்தை கொடுக்குறான். அப்போ திருப்பியும் சொல்கிறா, நீங்கள் அனுமதிச்சா அந்த ராஜரிஷியை கல்யாணம் பண்ணுறது ஏதாவது இது பண்ணுங்கோ, இல்லை அப்படின்னா எனக்கு எள்ளும் தண்ணியும் இறைச்சிட வேண்டியது தான் அப்படின்னு சகுந்தலை வந்து 2 பேர்கிட்ட சொல்கிறா. நீங்கள் வந்து நீங்கள் அனுமதிச்சா நான் இதில் வந்து ப்ரொசீட் பண்ணுறேன், அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு எள்ளும் தண்ணியை இறைச்சிட வேண்டியது தான் அப்படின்னு. சம்சயோச்சேதி வச்சனம், சம்சயத்தை நிவர்த்திக்கக்கூடிய ராஜா சொல்கிறான். சம்சயோச்சேதி வச்சனம், சம்சயச்சேதி வச்சனம், அதாவது சந்தேகத்தைக்கு அறுக்கக்கூடிய வசனங்கள். ஏன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுத்து சகுந்தலையானது தன்னை காதலிக்கிறா அப்படின்னு சொல்லி. அப்போ பிரியமதா வந்து அனுசூயை கிடச்சலாம். இவன் வந்து ரொம்ப மதன அவஸ்தையில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டா. அதுவும் இல்லாமல் இவளோட அபிலாஷையும் அபிநந்திக்க தகுந்தது தான். ஏன் அப்படின்னா இவன் யாரை விரும்புகிறான் அப்படின்னா புருவம்சத்து ராஜாவான துஷ்யந்தனை தான். அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் ஒரு மகாராஜா. அவளை தான் காதலிக்கிறான். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அனுசூயா எப்படி நீ சொல்கிற அப்படின்னா, ஏன் அப்படின்னா சாகரத்தை தவிர மகாநதி வந்து எங்கேயும் அடையாது. அந்த ஒரு நவமாலுக்கு ஒரு மல்லிகை கொடியானது அந்த மாமரத்தை தவிர அதுக்கு வேற எந்த சரியான ஜோடியும் கிடையாது. நதிக்கு சமுத்திரத்தை தவிர வேற எந்த ஜோடியும் கிடையாது. அதே மாதிரி சகுந்தலைக்கு துஷ்யந்தனை தவிர வேற எந்த பர்ஃபெக்ட் ஜோடியானது அது கிடைக்கவே கிடைக்காது. கிமத்திர சித்திரம் இது விஷாக்கே. அப்போ ராஜா சொல்கிறான், சந்திரனை விஷாக நட்சத்திரம் இது பின்னாடி தொடர்ந்து போகிறன்றது ஒரு சித்திரம் கிடையாது. அதே மாதிரி என்ன இவ வந்து விரும்புறது அப்படின்றது அக்செப்டபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறான். அப்போ சொல்கிறான், சரி இப்போ எப்படியாவது இந்த விஷயத்தை வந்து சீக்கிரட்டாகவும் இவன் சகுந்தலை ராஜா கிட்ட போய் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றான். அப்போ பிரியமதா சொல்கிறா, யாருக்கும் தெரியாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் சீக்கிரம் கொடுக்கணுன்றது சீக்கிரம் கொடுத்துடலாம். எப்படி சொல்கிறேன்? இல்லை இந்த ராஜா வந்து ரொம்ப டயர்டாக இருக்கான், அவனுக்கு வந்து நம்ம எப்படி உபகாரம் கொண்டு போனோம், அப்போ புஷ்போபகாரம் கொண்டு போகிறச்சே அதுக்கு நடுவில் நம்ம இந்த ஒரு லெட்டரில் எழுதி கொண்டு போய் கொடுத்துடலாம், அவனுக்கு செட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ராஜா தான், ஆமாம் நான் வந்து ரொம்ப களைச்சி போயிருக்கேன். ஏன் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக தூக்கம் கிடையாது, இப்போ பகல் ஃபுல்லாக நின்று அலைஞ்சுட்டே இருக்கணும். அப்படியே தூங்கினா கூட இப்போ கையை தலைக்கு வச்சுன்னு தான் படுத்துக்கிறேன். ஏன்னா வர அரண்மனை கிடையாது, கையை தலைக்கு வச்சுன்னு தான் படுத்துக்கிறேன். அப்போ இந்த கண்ணுலேருந்து வர இந்த ஜலம்லாம் கையில் பட்டுருக்கு. ரொம்ப இழைச்சி போனதுனால இந்த கங்கணங்கள்லாம் கீழே உருவி வருது. ஸோ அப்பப்போ எடுத்து அதை விட்டுக்க வேண்டியதாக இருக்குது, ஏன்னா இழைச்சி போனதுனால. ஸோ அப்படி தான் ரொம்ப இதுவாக இருக்கேன் அப்படின்னு. ஆனால் பிரியம்னு சொல்கிறா, சரி யோசிச்சுட்டு சொல்கிறா, சரி நம்ம வந்து ஒரு லவ் லெட்டர் எழுது, நான் வந்து அந்த புஷ்போபகாரத்தை நம்ம கொண்டு போய் துஷ்யந்தன் கிட்ட கொடுக்குற மாதிரி இந்த லவ் லெட்டரை கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படிங்கிறான். ஓ அப்படியா, சரியான ஐடியா. சரி சகுந்தலா நீ என்ன சொல்கிற அப்படின்னு அனுசூயா கேட்குறா. அப்போ சொல்கிறா சகுந்தலா சொல்கிறா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே சரி அப்படின்டா. அப்படியா, சரி சீக்கிரம் என்ன எழுதணுன்றத யோசிச்சு வை அப்படின்றா. உடனே சகுந்தலா சொல்கிறா, ஹலா சிந்தையாம், எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. ஒருவேளை நான் அவளை துஷ்யந்தனை ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அவன் வேண்டான்னு சொல்லிட்டான்னா எனக்கு அந்த தூரம் ஒரு தயக்கம் இருக்குது. அப்போ ராஜா சொல்கிறான், அடிப்பாவி, உனக்கு முன்னாடி நீ யாரை அடையணும்னு நினச்சிட்டு இருக்கியோ அவன் உனக்கு முன்னாடியே நான் நின்றுட்டுருக்கேன். நான் போய் உன்னை வேண்டான்னு சொல்லுவேண்ணா? ஒருத்தன் வந்து எனக்கு செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்து பின்னாடி ஓடின்னு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு செல்வம் கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் செல்வமே நான் வந்து ஒருத்தனை அடையணும் அப்படின்னு செல்வமே நினைக்கிறச்சே எவனா வேண்டான்னு சொல்லுவானா? அதே மாதிரி நான் உன்னை காதலிக்கிறேன், நான் மட்டும் உன்னை காதலிக்கிறேன், நான் உன் பின்னாடி வரேன் அப்படின்னா நீ என்னை இது பண்ணிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஆனால் நான் உனக்காக காத்துருக்கேன்னா நீ ஏன் வரைச்சே நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் அப்படிங்கிறான். உடனே ரெண்டு பேரும் சொல்கிறா, இந்த அனசூயா பிரியமதா ரெண்டு பேரும் சொல்கிறா, கைதானிம் சரீர நிர்வாபயத்ரீம் சாரதீம் ஜோத்ஸ்னாம் பட்டாந்தேன வாரயதி. அதாவது ஏன்டி இப்படி சொல்கிற, யாருடி, ஏன் நீ உன்னை பற்றியே தாழ்வாக பேசிக்கிற, யாராவது அந்த உடம்புல உடல் உஷ்ணத்தை தீர்க்கக்கூடிய, உடலில் இருக்க ஆயாசத்தை தீர்க்கக்கூடிய அந்த சந்திர கிரணங்களை யாராவது தூக்கி எறிவாளான்னு, அதே மாதிரி அந்த சந்திர கிரணம் மாதிரி நீ உன்னை அவன் எப்படி தூரப்படுவான், அப்படின்லாம் நீ உன்னை குறைவாக எடை போட்டுக்காத அப்படிங்கிறான். உடனே சகுந்தலா, அப்படியா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவனை பார்க்குறான், அவளோட அழகை பார்த்து ரசிக்கிறான். அப்போ சகுந்தலா சொல்கிறான், நான் என்ன எழுதணும் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டேன், ஆனால் இப்போ எப்படி எழுதுறது, எங்கே லேಖன சாமகிரிகளே எதுவும் எழுதலையே, இல்லை பக்கத்தில் இல்லையே அப்படின்றா. உடனே பிரியமதா சொல்கிறா, அது நீ கவலைப்படாத, இந்த தாமரை இலை இருக்குது, இந்த தாமரை இலையில் இந்த நகத்தை வச்சுக்கி நீ என்ன நினச்சிருக்கோ அதை எழுது அப்படிங்கிறா. அப்போ சகுந்தலா சொல்கிறா, சரி நான் படிக்கிறேன், நீ கேளுங்க, நான் விஷயம் என்ன எழுதுன்றது எழுதிட்டேன், நீங்கள் கேளுங்க. தவனஜானே ஹிருதயம் மம புனஹா காமஹா திவாபி ராத்ராவ நிர்கிரண தபதி பலியா துவயிவிருத்த மனோரதானி அங்கானி. தவனஜானே ஹிருதயம், நீ மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கிறது அது சகுந்தலை எழுதுறா துஷ்யந்தனை குறித்து. நீ மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மன்மதன் உன்கிட்ட இருக்கிற அனுராகத்தினால, என் மேலே எனக்கு உன்கிட்ட இருக்க அனுராகத்தை பயன்படுத்தி என்னை பகல் ராத்திரி பார்க்காம பலமாக என்னை தாக்கறான், மதன அவஸ்தை பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான். உடனே ராஜா சொல்கிறான், அவசரஹா கொல்லு ஆத்மானம் தர்ஷயம், இதுதான் என்னை வெளிக்காட்டிக்கிறதுக்கான சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். தபதி தனுகாத்ரி மதனஹா துவாமபி அனிஷம் மாம் புனர் தஹத்யேவ க்ளபயேதி யதா சசாங்கம் நததாஹி குமுத்வதீம் திவசஹா. தனுகாத்ரி, மெல்லிடையாலே மன்மதன் உன்னை வாட்டுறான், உன்னை தகிக்கிறான், ஆனால் என்னை எரிச்சு விட்டான். எப்படி அப்படின்னா, பகலில் சூரியன் இருக்கும், சூரியனில் அந்த குமுத புஷ்பமானது ரொம்ப வாடி போயிடும், ஆனால் சந்திரன் இருக்கிற இடமே தெரியாது. வாடுறது பரவாயில்லையா, இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறது தேவையில்லையா, உன்னை தகிக்கிறான், என்னை தப்பிச்சிட்டான், என்னை எரிச்சே விட்டான், உன்னை புழுக்கம், அதாவது ரொம்ப வெயில்னால இது பண்ணுறான், ஆனால் என்னை சுத்தமாக எரிச்சு போயிட்டான். பகல் நேரத்தில் குமுதம் எவ்வளோ வாடுறதோ அதை விட பயங்கரமாக சந்திரன் இருக்கிற இடமே தெரியாது. குமுதமாவது இருக்கிற இடம் தெரியும், வாடி போகுமே தவிர இருக்கும், ஆனால் சந்திரன் இருக்கிற இடமே தெரியாது. மன்மதன் என்னை எரிச்சு விட்டான், உன்னை தகிச்சுன்னு தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். உடனே சக்கியோ அந்த ரெண்டு பேரும் கேட்டு சொல்கிறா, ஸ்வாகதம் அவிலம்பினி மனோரதஸ்ய, அதாவது சீக்கிரமாக வந்த மனோரதமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இவனை, ஏன்னா இவளோட மனோரத்தம் துஷ்யத்தனோட சேர்றதுன்னு அப்படின்றது தான். அவிலம்பினி சீக்கிரமாக வந்துட்டானே இவன், ஸோ அவிலம்பினி மனோரதஸ்ய வாங்கோ அப்படிங்கிறான். அனே ராஜா அவ்வளோ அலமலம் ஆயாசனி, ஓகே நீங்கள் உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சகுந்தலையை எழுந்துக்கிற ராஜா வந்ததுனால நீ எழுந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்க, உன்னை பார்த்தாலே ரொம்ப இழைச்சி போயிருக்கு, நீ அப்படியே உட்காந்துக்கோ அனுசுரா. அப்படியா அது ராஜா இங்கே பக்கத்தில் உட்காருங்கோ அப்படின்னு. அப்புறம் பிரியமதா சொல்கிறா, உங்களுடைய ரெண்டு பேர் காதலானது இப்போ பிரத்யக்ஷம், உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு சகுந்தலா அவங்கள காதலிக்கிறான்றது, சகுந்தலைக்கும் தெரிஞ்சு போச்சு நீங்கள் அவளை காதலிக்கிறேன்றது. ஸோ இனிமேல் நீங்கள் தான் இவளை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்படியா சரின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறான். அப்போ பிரியமதா சொல்கிறா, அதாவது ராஜாவோட காரியம் என்ன அப்படின்னா, இப்போ தன்னுடைய ஜனங்கள் அவஸ்தையில் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளத்தில் இருக்கான்னா அவளை காப்பாற்ற வேண்டியது தான் ராஜாவோட தர்மம் அப்படிங்க. ராஜா ஆமாம், அதை தவிர வேறு என்ன வேலை எங்களுக்கு. அதே மாதிரி இப்போ எங்கள் சக்கியான சகுந்தலை இருக்காளே, உங்களை நினச்சி ரொம்ப மனம் வாடி நொந்து போயிருக்கா உங்களை நினச்சி. ஸோ அவளுக்கு நீங்கள் தான் அடைக்கலம் கொடுங்க, அவளை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறா. உடனே ராஜா சொல்கிறா, சாதாரணோயம் பிரணயா, எங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அவஸ்தையானது ஒன்றே தான் அப்படின்னு. உடனே சகுந்தலா கேட்குறா, பிரியமதாம் அவ்வளோக்கே பிரியமதா கிட்ட சொல்கிறா, சரி இந்த ராஜாவுக்கு அந்தபுரத்தில் நிறைய பேர் இருப்பாளே,
அப்புறம் என்ன இங்கே என்ன என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ ராஜா சொல்கிறான், நீ அப்படி சொல்லாத, நான் ஏற்கனவே மன்மதனால் பாதிக்கப்பட்டுட்டேன், திருப்பியும் இந்த மாதிரி வேதனைகள் சொல்லி அடித்தவனை திருப்பி என்னை கொன்னுடாத, ஏன்னா நான் உன் மேலே இருக்கிற காதல்னால தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அனுசூயா சொல்கிறா, வயசிய பகுவல்லபா ராஜானாக ஸ்ரூயந்தே. அதாவது ராஜாக்கள் அப்படின்னா அவளுக்கு நிறைய மனைவிகள் இருக்கும். ஏன் அப்படின்னா அவளோட சந்தோஷத்துக்காக இல்லை அப்படின்னாலும், இப்போ ஒரு எதிர் ராஜாவோட சண்டை போடுறான் அப்படின்னா, எதிர் ராஜா பலவானாக இருக்கான், அவனை யுத்தத்தால் ஜெயிக்க முடியாது அப்படின்னா அவளோட சக்கியம் பண்ணிக்கலான்னு ராஜன் தர்மம் சொல்லிடு. எப்படி சக்கியம் பண்ணிக்கலாம், இல்லை எந்த ராஜாவுக்கு பலம் கம்மியாக இருக்கோ அந்த ராஜாவோட பெண்ணை வந்து அந்த ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளோட சம்பந்தம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் நிறையா பாரியைகள் அப்படி வருவா. அதனால் நீங்கள் வந்து இவளை வந்து நீங்கள் இது பண்ணிடக்கூடாது எங்களோட, ஏன்னா உங்களுக்கு நிறைய மனைவி இருக்கும், 10-11 இவளை நீங்கள் ட்ரீட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் இது பண்ணணும், கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறா. அப்போ சொல்கிறா, ராஜா சொல்கிறான், பரிகிரக பகுத்வேபி, எங்களுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாலும் 2 மனைவிகள் தான் பிரதிஷ்டை, முக்கியமானவா. யார் அப்படின்னா சமுத்திரவசனா சோர்வி, சமுத்திரங்களால் சூழப்பட்ட இந்த பூமி ஒரு மனைவி, உங்களுடைய சகியான இந்த சகுந்தலை, இவா 2 பேர் தான் எனக்கு பிரதிஷ்டை முக்கியமானவா அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுக்குறான். உடனே 2 பேரும் சொல்கிறா, சரி நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம் அப்படின்னு. உடனே இவ கேட்குறா, என்ன 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 என்னை விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னு. உடனே பெரியம்மா அதை சொல்கிறா, அங்கே ஒரு குட்டி மான் இருக்கு பாரு, அது அம்மாவை தேடின்னு இருக்கு, அது அம்மாவோட சேர்த்து வைக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பிரியமதையும் அனுசூயும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. உடனே சகுந்தலா, ஐயோ போயிட்டீங்களா, போயிட்டீங்களா நீங்கள் அப்படிங்கிறா. உடனே கேட்குறான், உன்னோட ஆராதிதமான உனக்கு பிடிச்ச மனோரத்தமான இவன் நான் இங்கே இருக்கேன், என்ன பண்ணணும்னு சொல்லு, நீ ரொம்ப களைச்சி போயிருக்க, உன் காலை வேணால் நான் பிடிச்சி விடவா, உனக்கு விசிறவா அப்படிங்கிறான். உடனே சகுந்தலா சொல்கிறா, இல்லை உங்களை மாதிரி ஒரு மானனீய புருஷர்கள்கிட்ட என்னோட கால் அமைக்கிறது அதெல்லாம் வந்து அபசாரப்பட நான் விரும்பலை அப்படிங்கிறான். உடனே ராஜா சொல்கிறா, உனக்கு எழுந்துக்கிறா, வேணாம் நீ எழுந்துக்காத. சகுந்தலை அந்த லதா பல்லவத்துலேருந்து எழுந்துக்கிறா. அப்போ சொல்கிறா, ராஜா சொல்கிறா, நீ எழுந்துக்காத, நீ அப்படியே உட்காந்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிறான். அவள் சகுந்தலா எழுந்து போகிறச்சே ராஜா அவள் கையை பிடிச்சி இழுக்கிறான். உடனே சகுந்தலா சொல்கிறா, ரக்ஷா வினயம் பௌரவ ரக்ஷா வினயம், உன்னோட லிமிட் தெரிஞ்சுக்கோ, என்னதான் நான் மதன அவஸ்தையில் இருந்தாலும் நான் வந்து நான் இழக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை, ஏன்னா நான் மதன அவஸ்தையில் இருக்கேன், அதனால் என்னை நான் இழக்க மாட்டேன், நான் என்னோடய கண்ட்ரோலில் தான் இருப்பேன் அப்படின்னு. உடனே ராஜா சொல்கிறான், நீ வந்து ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா, ஏன்னா அப்பாவுக்கு தெரியும், அப்பா இருக்கா, பெரியவாளுக்கு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணால் தப்புங்கிறதுனால இது சொல்கிறேன், ஆனால் உன்னுடைய அப்பா வந்து இது நம்மளோட திருமணத்தை வந்து ஏற்றுப்பார். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறையா ராஜாக்கள்லாம் காந்தர்வ விவாகத்தினால காந்தர்வ முறையில் விவாகம் பண்ணிட்டு இருக்கா, அவளையும் அந்த பெண்களோட அப்பா வந்து ஏற்றுருக்கா, சரியான ஜோடி தான், அப்படி சரியான சம்பந்தம் தான் சொல்லிட்டு ஏற்றுருக்கா, அதனால் நம்ம காந்தர்வ முறையில் நம்ம விவாகம் பண்ணிக்கிறதுல உங்கள் அப்பா வந்து எந்த ஒரு இதுவும் சொல்ல மாட்டா, தப்பு சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்கிறா. சரி சகுந்தலா சொல்கிறா, சரி என்னை விடு, நான் போனோம் அப்படின்னு. சரி நான் உன்னை விட்டுறேன். எப்போ விடுவேன்? அந்த உன்னுடைய இதழ்கள் இருக்கே, அந்த தேன் அதாவது மலர் இதழ் போல் இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த உதட்டில் இருக்கிற அந்த ரசத்தை நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த தாடையை பிடிச்சி அப்படி தூக்கி முத்தம் கொடுக்கறதுக்காக போகிறான். அந்த சமயம் பார்த்து என்ன ஆச்சு, அங்கேருந்து கௌதமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மாதிரி, சகுந்தலையோட அம்மா மாதிரி அந்த இடத்துல பெரிய ஒரு லேடி, அவள் வந்து சொல்கிறா, சக்கரவாகவதும் ஆமந்திரி, அதாவது சக்கரவாகவது வந்து நைட்டில் அதுக்கு கண்ணு தெரியாது. ஸோ அதனால் பண்ண, நீ அந்த சக்கரவாகம் வந்து டைம் ஆகிடுத்து, சாயங்காலம் வந்துட்டு அதை வந்து 2த்தையும் ஜோடியும் சேர்த்து விடு, இல்லை அப்படின்னா அது 2ம் அலைஞ்சிட்டு இருக்கும், எங்கே இருக்குது அப்படின்ற பக்கத்தில் இருந்தால் கூட எங்கே இருக்குன்றது தெரியாமல் ரொம்ப வருத்தப்படும், ஸோ அது 2த்தையும் சேர்த்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டுருக்கா.
அப்போ சகுந்தலா சொல்கிறா, ஐயோ ஒரு சசம்பிரமம், ஒரு பதவத்தோட கண்டிப்பாக வந்து இந்த கௌதமி வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்றதை தெரிஞ்சுட்டு எனக்கு இந்த உபகாரம் கொண்டதுக்காக தான் இங்கே தான் வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ நீ போய் அந்த இதுக்கு குல்மத்துக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கோ, அந்த புதருக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கோ அப்படிங்கிறா. உடனே கௌதமி வரா, எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறா. சகுந்தலா சொல்கிறா, பரவாயில்ல இப்போதைக்கு ஓகே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றா. உன்னை கௌதமி சொல்கிறா, உன்னோட உடம்பு பார்த்தா ரொம்ப களைச்சி போயிருக்கா மாதிரி இருக்குது, சரி சாயங்காலம் எடுத்து சரிப்பா நம்ம வந்து உடைச்சதுக்கு போகலாம், இது குடிலுக்கு போயிடலாம் அப்படின்னு. உடனே சகுந்தலா சொல்கிறா, மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, முதல்லையே அவன் வந்து எனக்கு அது சும்பத்துக்காக வந்த முத்தம் கொடுக்கறதுக்காக வந்தான், அப்போ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு உதறி விட்டுட்டேன், இப்போ என்னடானா போயிடுத்து, அப்பயே நான் வந்து இது பண்ணியிருக்கலாம் போல இருக்கு, சரி அப்படின்னு சொல்லிட்டு லதாவலைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த குல்மத்தை பார்த்து சொல்கிறா, குல்மத்து அந்த கொடியை பார்த்து சொல்கிறா. இன்டைரக்டாக அது பின்னாடி துஷ்யந்தன்கிட்ட சொல்கிறா, சந்தாபகர, என்னுடைய சந்தாபத்தை அறுக்கக்கூடிய கொடியே, என் சந்தாபத்தை அறுக்கக்கூடிய துஷ்யந்தனே, துஷ்யந்தன் சொல்லிட்டு பூயோபி பரிபோகாய துவாம் ஆமந்திரியே, திரும்பி என்னைய வந்து என்ன கூட சேரத்துக்காக நான் உன்னை பிரார்த்திக்கிறேன், நீ உன்னை வரணும், உன்னை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ ராஜா திரும்பி அங்கேருந்து அவள் போனதுக்கப்புறம் திருப்பி அந்த இடத்துல வந்துட்டு, அஹோ விக்னவத்தியா பிரார்த்தித்த அர்த்த சித்தையா, அதாவது நாம் ஒரு அர்த்தம் பிரார்த்திக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம பிரார்த்திக்கிறோம் அப்படின்னா அதை அடையிறதுக்குள்ளே எத்தனை விக்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அவளோட அந்த உதட்டை ருசிக்கிறதுக்காக அவளுடைய அந்த இதை பிடிச்சி கன்னத்தை பிடிச்சி தூக்குன சும்பித்தம் அதை கதமம் உன்னமித்தம் ந சும்பித்தம் தோ, அவளுடைய முத்தம் கொடுக்கறதுக்காக அவளுடைய சின்ன பிடிச்சி தூக்குனேன், ஆனால் முத்தம் கொடுக்க முடியல, அதுக்குள்ளே போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் அவள் படுத்துட்ட அந்த இடத்துலையே, சரி இந்த இடத்துலையே கொஞ்சம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் படுத்துன்ற இடத்துலையே இருக்கான். அதுக்குள்ளே அங்கேருந்து ரிஷிகுமார் இருக்கலாம், ஹலோ ராமாவது மகாராஜா சாயங்காலம் வந்துடுத்து, இந்த ராட்சசர்களோட சாயையெல்லாம் இங்கே தெரியறது, சீக்கிரம் வாங்கோ அப்படிங்கிறா. உடனே ராஜா, ஓ அப்படியா, போபோ தபஸ்வி ஜனஹா மா பைஷ்ட பயப்படாதீங்கோ, நான் வந்துட்டேன் உங்களை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு